இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாதாம், இது முந்திரி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இப்போ இது வந்து நல்லா ட்ரையாக ஈரம் போக நல்லா வறுத்தது, ஈரம் போக, அவ்வளோதான். ரொம்ப இதெல்லாம் கிடையாது, வேறு எதுவும் போடுறதில்ல. ஈரம் போக அப்படியே வறுத்து எடுத்தது இது. அப்புறம் இது வால்நட்ஸ், இதுவும் ஈரம் போக நல்லா வறுத்து எடுத்திருக்கோம். இன்னும் 2 பருப்பு, அப்புறம் பேரிச்சம்பழம், இதெல்லாம் போட போகிறோம். எதுக்குன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் பால், அதாவது ட்ரை ஃப்ரூட்ஸ் பால் ரொம்ப ஹெல்த்தியானது, நல்ல ப்ரோட்டீன் உள்ளது. அதுதான் இப்போ செய்ய போகிறோம். நாங்கள் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறோம், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ட்ரை ஃப்ரூட்ஸ் பால் உருண்டை, நம்ம லட்டு உருண்டை செய்கிறோம்ல, அப்புறம் ரவா உருண்டை செய்கிறோம், அந்த மாதிரி எல்லாம் இது வந்து ஹெல்த்தியான ட்ரை ஃப்ரூட்ஸ், அதாவது பழம், பேரிச்சம்பழமும் அப்புறம் இந்த நட்ஸுங்களெல்லாம் வச்சு ஒரு உருண்டை செய்ய போகிறோம். இது டெய்லி ஒன்று எடுத்துக்கிட்டால் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. இது வந்து இரத்த சோகை உள்ளவங்களுக்கும், அப்புறம் அனிமிக்காக இருக்கிறவங்க, அதான் இரத்த சோகை, அப்புறம் கொஞ்சம் டயர்டாக இருந்ததுன்னா இது டெய்லி ஒன்று எடுத்துக்கிட்டால் நல்ல ஹெல்த்து. உங்களுக்கு உடல் சோர்வு ஏற்படாது. அப்புறம் கொஞ்சம் நிறையாவே வியாதிகள் வர்றதை கட்டுப்படுத்தும். இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் பால் வியாதிகள் வர்றதையும் கட்டுப்படுத்தும். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது நட்ஸ் பால் செய்கிறதுக்காக இந்த நட்ஸ் எல்லாம் வந்து இந்த சின்ன உரலில் போட்டு நான் இடிச்சிக்கிட்டு இருக்கேன். இடிச்சிக்கிட்டு அதை ரொம்ப தூளாகாமல் அப்படியே ஒன்றும் பாதியமாக அதை இடித்து எடுக்கணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இது கூட வந்து பம்கின் சீட்ஸும் அப்புறம் வாட்டர்மெலன் சீட்ஸும் கொஞ்சோண்டு நெய்யில் வறுத்து இது கூட போட்டுக்கலாம். இந்த இடித்ததோட இதோட சர்க்கரை, வெல்லம் இதெல்லாம் போடுறதே கிடையாது. இதுக்கு சர்க்கரை, வெல்லம்லாம் இதில் போடுறதே கிடையாது. அதெல்லாம் சுகர் உள்ளவங்களும் எடுத்துக்கூடாதுன்றதால அதெல்லாம் போடுறதில்ல. இது சத்தான உருண்டை, அதனால் இதுக்கு சர்க்கரை, வெல்லம்லாம் கிடையாது. ட்ரை ஃப்ரூட்ஸில் பேரிச்சம்பழம் மட்டும் பாருங்க, பேரிச்சம்பழம் மட்டும் கொட்டை எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இது நசுக்கிட்டு அந்த பம்கின் சீட்ஸும் அப்புறம் வாட்டர்மெலன் சீட்ஸும் கொஞ்சோண்டு நெய்யில் வறுத்து இதுங்க கூட போட்டு இந்த இதுங்க எல்லாத்தையும் இடித்ததோடு போட்டு பிடிக்க வேண்டியது தான். திரும்ப காமிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள், இப்படி தான் அதை வந்து தூளாக ஒன்றும் பாதியமாக நசுக்கி எடுத்துருவோம். இன்னும் கொஞ்சம் உடையாதெல்லாம் உடச்சி போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் சேர்க்கணும் எல்லாத்தையும் நல்லா. இப்போ சத்தான நட்ஸ் பால் உருண்டை செய்கிறதுக்கு வாணலில் நெய் போட்டிருக்கோம். நெய் சூடாகுது. நெய் சூடானதில் அதுக்கப்புறம் இப்போ பம்கின் சீடும் வாட்டர்மெலன் சீடும் அதில் போட்டு வறுக்க போகிறோம். பாருங்கள், பம்கின் சீடு, வாட்டர்மெலன் சீடு, இது
சூப்பரான சத்து உருண்டை செய்யறதுக்கு இதுதான் ரெசிபி. இது ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியானது. இந்த நட்ஸ் பால் டெய்லி ஒன்று எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு கொஞ்சம் பசி அடக்கும். உங்களுக்கு இது ரத்தத்தை விருத்தி செய்யும். இதில் ரேஷியோ உங்களுடைய ரேஷியோ தான். இதில் நம்மளுக்கு எவ்வளோ ரேஷியோ போடணுன்றதெல்லாம் ஒரு கண்ட்ரோல் கிடையாது. நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற சீட்ஸு பல்ஸ் எது இருந்தாலும் அதை போட்டு நம்ம செஞ்சுக்கலாம். மல்லாட்டை போடலாம், எள்ளு போடலாம், எது வேணாலும் போடலாம். இப்போ நெய்யில் பம்கின் சீடையும் வாட்டர்மெலன் சீடையும் அதை வறுத்து இப்போ அந்த ஏற்கனவே முந்திரி, பாதாம், வால்நட் அதை அடித்து வச்சுருக்கோம்ல, அதுங்கூட இதையும் போட போகிறோம். இதுங்கூட இப்போ பேரிச்சம்பழம் சேர்க்குறோம். இந்த நெய்யில் வறுத்துக்கிட்டு இருக்கோம்ல, இதுலேயே இந்த பேரிச்சம்பழத்தை சேர்க்குறோம். பேரிச்சம்பழத்தை சேர்த்தா அது அப்படியே சூடாகி கொஞ்சம் இலகி வரும். சரிங்களா? இந்த பம்கின் சீடு, வாட்டர்மெலன் கூடிய பேரிச்சம்பழத்தையும் சேர்த்தாச்சு. கொட்டை எடுத்த பேரிச்சம்பழம் அதையும் இது கூடிய சேர்த்தாச்சு. எல்லாமே சத்தான பொருட்கள் தான். இதில் சர்க்கரை கிடையாது, வெல்லம் கிடையாது. சுகர் பேஷண்ட் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியானது. இந்த உருண்டை நாங்கள் செய்கிற இந்த உருண்டை ரொம்ப ஹெல்த்தியானது. டெய்லி ஒன்று எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு ஸ்டாமினா கிடைக்கும். உங்களுக்கு சோர்வு ஏற்படாது. பிளட்டு நரம்பு தளர்ச்சி வராது. அப்புறம் பிளட்டு இன்க்ரீஸ் ஆகும். உடல் எடை குறையும். ரொம்ப ஹெல்த்தியானது. ரொம்ப சூப்பரான டேஸ்டான இருக்கும். ஒன்றும் இது டேஸ்ட் இல்லாமல்லாம் இருக்காது, டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கொஞ்சம் நெய்யில் இதெல்லாம் போட்டு நல்லா இலகி வந்திருக்கு. பேரிச்சம்பழமும் கொஞ்சம் குழகுழப்பு வந்துருக்குது. இப்போ இது கூட இப்போ இந்த சீட்ஸ், முந்திரி, பாதாம், வால்நட்ஸ் அதை எடுத்து வச்சுருக்கிறத, இடித்து வச்சுருக்கிறத இதில் போடுறோம். இப்போ போட்டு இதை நல்லா தோசை சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சூடு தாங்குகிற அளவுக்கு அதுக்கப்புறம் இதை பிடிக்கணும், உருண்டை பிடிக்கணும். அவ்வளோதான். பாருங்கள், அந்த சீட்ஸ் எல்லாம் போட்டு இப்போ இந்த பேரிச்சம்பழத்து கூட போட்டு நல்லா கலந்தாச்சு. கலந்து கொஞ்சம் அப்படியே இந்த சூட்டோடையே இதை பிடிச்சிடணும். அவ்வளோதான். கொஞ்சம் நெய் தடவி கையில் அப்படியே இதை உருண்டையாக பிடிக்கலாம். ஹெல்த்தியான நட்ஸ் பால், ட்ரை ஃப்ரூட் அண்ட் ட்ரை நட்ஸ் பால். ஹெல்த்தி, உடம்புக்கு ரொம்ப நல்லது. நாங்கள் வீட்டிலே செய்கிறோம். ட்ரை ஃப்ரூட் அண்ட் நட் பால்ஸ். இப்போ அதுக்குரியது எல்லாம் போட்டு ரெடி பண்ணியாச்சு. வானலில் போட்டு இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸுன்னா முந்திரி, பாதாம், வால்நட், அப்புறம் பம்கின் சீடு, அப்புறம் வாட்டர்மெலன் சீடு, இதெல்லாம் போட்டிருக்கோம். கொஞ்சம் நெய் போட்டிருக்கோம். அப்புறம் ஃப்ரூட்ஸ்க்கு பேரிச்சம்பழம் போட்டிருக்கோம். அவ்வளோதான். இப்போ இதை அப்படியே உருண்டையாக பிடிக்க வேண்டியது தான். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு உருண்டையாக பிடிக்க வேண்டும். சூடு தாங்க முடியாது. சூடு குறைஞ்சதுக்கப்புறம்
அதை பிடிக்கணும். ரொம்ப சூட்டில் போய் கை வைக்கக்கூடாது. கவனம். இதில் ரேஷியோலாம் உங்கள் விருப்பம். உங்கள் வீட்டில் இருக்கிற சீட்ஸ், அதாவது ட்ரை ஃப்ரூட்ஸை வச்சு உங்கள் விருப்பம். நீங்கள் அதை வச்சு எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம். இதில் நீங்கள் உங்கள் வீட்டில் நிலக்கடலை இருந்தாலும் அதில் செய்யலாம், எள்ளு இருந்தாலும் செய்யலாம், பொட்டுக்கடலை இருந்தாலும் செய்யலாம். உங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கணும், அவ்வளோதான். சுகரு ஜாக்கிரதையாக சேர்க்கறதில்லை. இதில் மெயினாக வெல்லமும் சர்க்கரையும் சேர்க்கறதில்லை. இப்போ பார்த்துட்டிங்களா, இதுதான் ட்ரை நட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் உருண்டை. இதுதான் இப்போ பாருங்கள், பிடிச்சாங்க பாருங்கள். நானும் பிடிச்சேன் பாருங்கள், கையெல்லாம் பாருங்கள், நெய் தடவிட்டு பிடிச்சது இதுதான். பாருங்கள், இதுலேயே நட்ஸு, ரஸ்பெரிச்சம்பழம், நெய், அப்புறம் பம்கின் சீட்ஸு, முந்திரி, பாதாம், வால்நட்டு. எவ்வளோதான். ரொம்ப ஹெல்த்தியானது. பாருங்கள், தெரியுதா? உங்கள் வீட்லேயும் இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். நான் சொன்னது சரியா, இது ஹெல்த்தியா என்னன்றதை நீங்கள் யோசனை பண்ணி பார்த்து செய்யுங்க. ரொம்ப ஹெல்த்தின்னு சொன்னாங்க, அதனால தான் நாங்களும் இதை செஞ்சு வீட்டிலே செய்கிறோம். இந்த ட்ரை நட்ஸ் அப்புறம் ட்ரை ஃப்ரூட் பேரிச்சம்பழம் உருண்டை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுடைய இதை நாங்கள் செஞ்சது எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். குக்கிங் சேனல் சகோதர சகோதரிகள், எனது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் தமிழக விவசாயி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல், சப்போர்ட் மை சேனல், ஷேர் மை சேனல், comment my channel. Dear friends, thank you for watching my video. Thanks a lot, dear.